Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. நம்ம சேனல் இது வரைக்கும் நிறைய தடவை நம்ம saree ரிவ்யூ ப்ராடக்ட் ரிவ்யூலாம் பார்த்துருப்போம். ஏன் நம்ம ஷாப் ரிவ்யூ கூட பார்த்துருப்போம் சம்டைம்ஸ். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ரிவ்யூ பார்க்க போறோங்க. அதுவும் தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு வாண்டட் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம்ப்பா. நாங்க வந்து யாரோட பேரையுமே இந்த வீடியோல மென்ஷன் பண்ண போறதே கிடையாது. நான் வந்து ஸ்டார்டிங் என்ன நினைச்சேன்னா அவங்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நினைச்சேன். ஆனா போக போக தான் தெரியுது அவங்க ஒரு மாதிரி கிடையாது. பார்க்குற நம்மள தான் இந்த மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து நம்ம யாரை பத்தி பேச போறோம்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். மேபி நிறைய பேர் வந்து ஆக்டிவா இருந்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல நான் ஃபேமிலியை பத்தி ரிவ்யூன்னு சொல்லும் போதே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், அவங்கள பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். அவங்கள பத்தி என்னமா பேச இருக்கு, நீ ஏமா அவங்க ஃபேமிலி விஷயத்துல தலையிடுற அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஆக்சுவலா யாரும் அவங்க வீட்டு கதவை தட்டி உள்ள போய் அவங்க ஃபேமிலியில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து நம்ம ரிவ்யூ பண்ணல. ஒரு சில வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குட்டி கலாட்டாலாம் வந்து தாங்கவே முடியல. ஸ்டார்டிங்ல வந்து என்னவோ அவங்க ஃபேமிலியா தான் நல்லா தான் இருந்தாங்க பார்க்கறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அந்த பொண்ணு ஏதோ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியா ஆடி பாடிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. நான்லாம் பரவாயில்லையே, இவ்ளோ ஸ்போர்ட்டிவா இருக்காங்களே, தம்பி அண்ணன் தங்கச்சி ஃபேமிலி அப்பா அம்மான்னு எல்லாருமே சேர்ந்து ஆட்டம் பாட்டமா கொண்டாட்டமா இருக்காங்களேன்னு நான் நினைச்சிருக்கேன். போக போக வந்து பார்த்து இதெல்லாம் ஒரு ஃபேமிலியா, ப்ளீஸ் இவங்களாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், தயவு செஞ்சு யாரும் பாத்துறாதீங்க. நம்ம வந்து 4 பேருக்கு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி ஃபேமிலி மாறிட்டாங்க. ஏன்னு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இருந்தாலும் ஒரு ஷார்ட்டா வந்து பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒண்ணா தான்ப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்களோ ஏது நினைச்சாங்களோ தெரியல. இல்ல ஒருவேளை அவங்களுக்கு வியூஸ் வந்து போகலையா, இல்ல மணி நீட் வந்து அதிகமாயிடுச்சா, அதுவுமே புரியல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா விஜய் டிவில பிக் பாஸ்னு ஒரு ஷோ இருக்கு. அந்த ஷோ கூட தோத்துரும் இவங்க ஃபேமிலி கிட்ட. அவங்களுக்கே கண்டென்ட் வேணும்னா தயவு செஞ்சு இந்த ஃபேமிலியோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கான கண்டென்ட் இருக்கு. அப்படியும் கண்டென்ட் பார்த்தோம்னா அங்க இருக்க 4 பேரை தூக்கி அந்த ஷோல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஆர்பி ரேட் பிச்சுக்கிட்டு எகுரும். அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுப்பாங்க. சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாமா? அது மாதிரி ஸ்டார்டிங்ல என்னவோ பார்க்கறதுக்கு ஜல்லா தான் இருந்தாங்க. எல்லாரும் அப்படியே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிதான் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வியூஸ் போகலையா, காசு பத்தலையா, என்ன கருமம்னு தெரியல. அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம என்னவோ நாடகம் மாதிரி ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிச்சிடலாமான்னு நினைச்சு ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து படிப்பை முடிச்சு ஒரு கல்யாண ஸ்டேஜ் வரும்போது அந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பாக்குறாங்க. அந்த பையன் கூட சேர்ந்து மேடம் பண்ணாத லீலையெல்லாம் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து ஐயையோ என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க கல்யாணத்துக்கு, எனக்கு அவனை பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானே ஒரு செகண்ட் ஷாக் ஆனேன். மடியில படுத்து ஜூஸ் குடிக்கிறது என்ன, அந்த பக்கம் நின்று ஒரு மாதிரி முத்தம் கொடுக்கறது, என்னென்னமோ வீடியோலாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிட்டாங்கன்ட்டாங்க. இது எப்படி ஃபோர்ஸ் பண்ணி முத்தம் கொடுக்க வைக்க முடியும்? எனக்கு புரியல. அதுவும் யதார்த்தமா ஒரு இதுல வந்து ஜூஸ் போட்டு 2 பேரும் குடிக்கிறது என்ன, அப்படிலாம் ஒரு சீன்லாம் போச்சு. பரவாயில்லையே, ரொமான்டிக் கப்பலா இருக்காங்களேன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு பாம். என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் குறிப்பா எங்க அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணும் அப்பாவும் தனியா போயிட்டாங்க, அம்மாவும் பையனும் தனியா போயிட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் 2 ஃபேமிலி ஆயிட்டாங்க. 4 2 ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆடியன்ஸ் கூட ரெண்டா மாறிட்டீங்கப்பா. நீங்க ஒரு பக்கம் வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க, இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. சரி, இப்படி கொஞ்ச நாள் சரி ஏதோ அவங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைப்பா அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கும்போது இந்த பையனுக்கு வந்து கல்யாணம் வந்து பேசுறாங்க. அந்த பையனும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த கல்யாணத்துக்கு வந்து அப்பாவும் வரல, தங்கச்சியும் வரல. கேட்டா எங்களை கூப்பிடலன்னு கூட சொல்லிட்டாங்க. சரி என்னவோப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து எல்லாரும் ஜாயிண்ட் அடிச்சாங்க. ஏதோ ஷாப்பிங் மால்ல பார்த்ததாகவும் ஏதோ சொல்லி ஏதோ சம்திங் கதெல்லாம் வந்துச்சு. நாங்க ஜாயிண்ட் அடிச்சிட்டோம்னாங்க. ஓகேப்பா, இந்த டிராமா இதோட முடிஞ்சிருச்சு. இதுல என்ன அல்டிமேட் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகும்போத அவங்க அண்ணனை ஒரு தங்கச்சி என்னென்ன வார்த்தையில சொல்லி திட்டக்கூடாதோ, அவனை பொம்பளை பொறுக்கி அது இது அவன் ஒரு இது அவன் ஃபிளர்ட் பண்ணுவான், இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அது ஐயோயோயோயோ அண்ணனை மட்டும் இல்ல அண்ணியும் சேர்த்து திரிச்சா. இவளுக்கு வந்து இவனை விட்டா வேற ஆள் கிடைக்காது, இவ வாண்டடாவே வந்து கல்யாணம் பண்ணிட்டா, இவ பக்கா கிரிமினல் பக்கா ஃப்ராடு, அவ சிலுக்கு கிளுக்குன்னு என்னென்னமோ திட்டி போட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜாயிண்ட் அடிச்சாங்க. சரி ஏதோ ஒண்ணு, ஃபேமிலினா சண்டை வரதான் செய்யும், திருப்பி சமாதானம். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க சண்டை வந்து வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகும். அதாவது நம்மளே உண்மை நம்புற அளவுக்கு இருக்கும். ஸ்டேஷனுக்குள்ளே பைத்தியக்கார ஆயிடுவாங்க. ஐயோ இப்ப நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணதுனே தெரியலன்ற அளவுக்கு அவங்க வந்து ஆயிடுவாங்க. இவன் என்ன அடிச்சினா, அவன் என்ன கடிச்சினா, நடுவுல போய் நின்னுட்டு அந்த கேட்டு கிட்ட நின்னு இழுக்கிறது, என்ன போட்டு உருட்டிட்டான் பரட்டிட்டான். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா அவங்க வந்து டீச்சரா.
சத்தியமா சொல்றேன், நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்க டீச்சரை பார்த்தா கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கும். அதுவும் தமிழ் ஆசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெரிய மரியாதை இருக்கும். அப்படி நடந்துப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து நான் படிக்கிற டைம்லயோ, இல்ல என் படிக்கிற ஸ்கூல்லயோ வந்து இல்லையேன்னு நான் கடவுளுக்கு வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். இதுல என்னன்னா அவங்களே வந்து மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த யூடியூப் மணி தான். யூடியூப் காசு வச்சு தான் இவ இப்படி பண்றா. இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு காசு வருது. இதுதான் பிரச்சனை. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரும் பிரியறாங்கல, 2 குடும்பமா பிரியுதுல. இந்த குடும்பத்தை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு, அதாவது என் குடும்பத்தை நான் கழுவி ஊத்துறதுக்கு எனக்கு மீடியால இருந்து 40,000 ரூபாய் காசு கொடுக்கணும். 30,000 தான் 40,000 தான். அதாவது என் அம்மாவை நான் திட்டுறதுக்கு 30,000 ரூபாய் வாங்கணும், 40,000 ரூபாய் வாங்கணும், நானே பேரம் பேசுவேன். எவ்வளவு கேடு கெட்ட ஒரு பொழப்பு பாத்தீங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, ஏதோ ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா திருப்பி வந்து பிரிஞ்சுட்டாங்க. ஏன்னா ஜாயிண்ட் அடிக்கும் போது அவங்களுக்கு வியூஸ் போல இருக்கு. இந்த பிரியிற போது கிடைக்கிற வியூஸ் வந்து ஜாயிண்ட் அடிக்கும் போது அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது. அதான் நிதர்சனமான உண்மை, நம்ம மறுக்கவே முடியாது. சரி, இந்த தடவை யார் யார் வந்து பிரியறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பா, பொண்ணு, அம்மா. இந்த பக்கம் பையன் வந்து நான் அம்மா வந்து விட்டு கொடுத்துறேன், எங்க அம்மா வந்து அப்பா கூட இருந்தாதான்ப்பா சந்தோஷமா இருப்பாங்க, நான் வந்து விலகி இருக்கேன், நான் வந்து வேண்டாதவனாவே இருக்கேன்ற மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. சரி, இப்போ வந்து ஒன்னா இருக்காங்களே நம்ம நினைக்கும் போது கொஞ்ச நாள்ல திருப்பி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ எனக்கு செட் ஆகாது எங்க அம்மா கூட, திருப்பி எங்க அம்மா வந்து எனக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் தனியா போயிடுறாங்க. திருப்பி வந்து இந்த அம்மாவும் பையனும் வந்து ஒண்ணு சேர்ந்துறாங்க. நமக்கே ஒரு செகண்ட் புரியல, ஏன்டா 4 பேர் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் மனசை விட்டு பேசினா சால்வ் ஆகிற பிரச்சனை தான் இது. அந்த அளவுக்குலாம் டீப் பிரச்சனையே கிடையாது. இதை விட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நம்ம ஃபேமிலிலலாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அடிதடி கூட வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது. அப்படிலாம் இருக்கும்போது இல்லாத பிரச்சனை இந்த மீடியான்னு ஒன்று வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த டீம் ஏ டீம் பிலாம் பிரியறாங்கல்ல, 3 பேருக்கு 3 சேனல் வச்சிருக்காங்க. இதில் வந்து அந்த அப்பாவுக்கு மட்டும் தான் சேனல் இல்லை, பையனுக்கு இருக்கு, தங்கச்சிக்கு இருக்கு, அம்மாவுக்கும் இருக்கு. ஒரே விஷயத்த 3 கண்டென்ட் ஆக்குவாங்க. அதாவது நான் வந்து இவரை திட்டுறேன்னா இவர் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் போட்டு விடுறாரு, நான் ஏன் திட்டினேன்னு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, அப்புறம் அவங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க அம்மா யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு வீடியோ. அடா பாவீங்களா, ஒரே கண்டென்ட் எப்பறம் இப்படி சம்பாதிக்கிறீங்க, மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுதுடா, எவன் அடிச்சுட்டா என்னடான்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அப்படியே சிந்துபாத் டைலாக் அந்த மாதிரி உன்னிப்பா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கமான், நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், உங்க மேலதான் நியாயம் இருக்கு, அவங்க அநியாயம் பண்றாங்கப்பா அப்படின்ட்டு. எனக்கா சிரிப்பு தாங்க முடியாது. அதுவே டிராமா கம்பெனியா, நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க, இங்க இருந்து யோசிக்காதீங்க, இங்க இருந்து யோசிங்க. அவங்க வந்து ஃபேமிலியை வந்து மக்களுக்காகவே வந்து தீனியா போட்டுறாங்க, ஃபேமிலி கண்டென்ட் தீனியா போட்டு சம்பாதிக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க, சம்பாதிக்கிறாங்க காசுக்காக. பெரிய டிராமா கம்பெனி நடத்துறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நம்மலாம் ஒரு சண்டை நடந்தனா வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா இவங்க வந்து சண்டையே காசாக்கணும்ட்டு உலகம் ஃபுல்லா என் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, என் வீட்டில் ஐயோ அவன் என்னை திட்டான், என்னை அடிச்சிட்டான், அதாவது ஸ்கூல் பசங்க மாதிரி என் பென்சிலை திருடிட்டான், அதை திருடிட்டான்னு இவங்க 4 பேருக்குள்ள ஒரு சண்டை. அதில் என்ன இப்போ என்ன லாஸ்ட்டாக வந்துச்சுன்னா, அம்மா பையன் அப்பா, இவங்க அம்மா மட்டும் தனியாக போயிட்டாங்க, அப்பா பையன் தங்கச்சி, இவங்க 3 பேரும் ஒரு ஃபேமிலியாக. அது கொஞ்ச நாள் ஓடிச்சு அந்த கண்டென்ட். அப்புறம் அந்த அண்ணி எல்லாம் சிலுக்கி கிலுக்கெல்லாம் திட்டினாங்க பாத்தீங்களா? இப்ப அண்ணி நீ தான் எனக்கு கனவு கண்ணி அப்படின்னு சொல்லி கட்டியெல்லாம் முடிச்சு முத்தெல்லாம் கொடுத்துட்டு வீடியோ போட்டாங்க. சரி, ஏதோ ஓகேப்பா, அம்மாவுக்கு தான் செட் ஆகல, மத்த பேர்லாம் ஜாலினா. இப்போ அம்மா என்ன பண்ணாங்க, தனியா போய் ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி, எனக்கு வந்து யாருமே இல்லை, என்னை வந்து தனியா விட்டுட்டாங்க, என் வாழ்க்கையே போச்சு, இவங்க இனிமே என் லைஃப்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 300K சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு ஒன்று புரியலைங்க, அவன் கஷ்டப்பட்டு கான்செப்ட் ரெடி பண்ணி காமெடி பண்ணனு என்னவோ யோசிச்சு எல்லாம் பண்றான். ஆனா அவனுக்கு வந்து ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதே ஒரு பெரிய விஷயம். ஆனா சில பேர் 2,000 3,000மே பல அதுவே ரொம்ப கஷ்டம் தான். அதாவது உண்மையா திறமை உள்ளவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் ஃபேமிலி நானே அடிச்சுக்கிட்டு நானே காரி துப்புறதுக்கு 300, அதாவது 3 லட்சம் பேர் வந்து ஃபாலோவர்ஸ் வராங்க, அது 3-4 மாசத்துல. எனக்கு ஒண்ணு புரியல, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்னால ப்ராப்ளமா இல்ல இவங்க ப்ராப்ளமானே தெரியல. இதுல என்னன்னா, அவங்க வந்து ஒரு மாதிரி பிளவுஸ், அதாவது அம்மா டீச்சரா இருக்கவங்க பிளவுஸ் எல்லாம் அப்படி சேலையே போடாம இப்படிலாம் இருந்து, நம்மலாம் வந்து வீட்டில் அப்படி அழுவுறதுக்கே யோசிப்போம், டீசெண்டாக தான் அழுவோம். ஆனால் அவங்க வந்து ஒரு வீடியோ பார்த்தோன்னு எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு, ஏன் இவ்வளோ சீன் கிரியேட் பண்ணுறாங்க, கொஞ்சமாச்சு ஒரு கண்ணியம் அதை மெயின்டைன் பண்ணணுமே. ஏன்னா அவங்க டீச்சர்ப்பா, 4 பேருக்கு இல்லை 40 பேர் 400 பேர் அவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க. அவங்க சொல்லிக் கொடுக்கறத பற்றி நான் எதுவுமே தப்பாக சொல்லலை. ஆனால் அவங்க வந்து எப்படி இருக்கணும், கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கணும். ஆனால் நீங்களே பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட பசங்க வந்து அவங்க கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களோட மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கும் என்னால் அந்த இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அப்படி ஒரு இதில் வந்து அகோரமாக அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறது. இதில் ஹைலைட்டே என்ன தெரியுமா, பெத்த பசங்களுக்கு வந்து அம்மா என்றைக்குமே சாப்பிட விட மாட்டாங்கங்க. ஆனால் இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க,
கழுவி கழுவி ஊற்றுவாங்க. இதில் வேற கர்த்தரை வேற இழுத்துப்பாங்க. அந்த கர்த்தர் பாவங்க, அவருக்கு 1008 பிரச்சனை இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து எல்லாருக்கும் பிரச்சனைக்கெல்லாம் அவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க வந்து இவங்க ஃபேமிலியில் அடிச்சுக்கிறதுக்கு கூடிக்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த கர்த்தரை எடுத்துட்டு அவள் இப்படி இருக்கிறா, நாசமா போயிடணும், இப்படி பண்ணிடணும், அவள் பண்ணிடணும், பெத்த பொண்ணுக்கே அம்மா சாபம் விடுறது இல்லாமல் அவங்க அம்மா என்னடானா என் பொண்ணுக்கு வந்து வீடியோனால தான் காசு வருது, எல்லாரும் அவளை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அவள் ஆணவத்தில் ஆடுறா, அவள் நல்லா இருக்க மாட்டா, இதை பண்ண மாட்டா, அதை பண்ண மாட்டான்னு அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கெல்லாம் அப்படி ஒரு அம்மா வச்சுருந்தாங்கன்னா இந்த ஜென்மத்தில் நான் பண்ண பெரிய கேவலமான பாவம் பண்ணிட்டடான்ற மாதிரி ஆயிருக்கும். எங்கள் அம்மாலாம் தெய்வம் அவங்களை கம்பேர் பண்ணும்போது. நம்மளுக்கே பிரச்சனை வந்தால் கூட சாகர நிலமையில கூட என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறது தான் ஒரு பெத்த தாயோட கடமை. சின்ன சின்ன விஷயத்துங்களுக்கோ இல்லை ஃபேமிலி சண்டைங்களுக்கோ அவங்களுக்கு மாற்றி மாற்றி திட்டிக்கிறது, சாபம் விட்டுக்கிறதுலாம் என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இப்படி ஒரு ட்ராமா பண்ணி காசு சம்பாதிக்கணுமா? ஏன்னா இவங்க வந்து ட்ராமா பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன், ஒரு தடவை வந்து கார் வாங்குவாங்க, இன்னொருத்தர் வந்து வீடு கட்டுவாங்க, இப்போ கூட பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சுறாங்க, ஓகேவா? அவங்க வந்து நல்லா சம்பாரிச்சு இந்த மாதிரி ஐட்டமா, அது மட்டும் இல்லாமல் நகையை வந்து டன் கணக்கில் வாங்குறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, அவங்க நார்மலாக வீடியோ போடுறதுக்கும் ஒரே கண்டென்ட்டை 3 பேர் 4 பேர் சேர்ந்து பேசி அது மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சுன்னா அது எவ்வளோ காசு ஆகும்னு யூடியூபர்ஸ்ங்களுக்குலாம் வந்து தெரியும். ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா தான் குடும்பத்தை 4 பேர் கழுவி ஊத்துனாலும் சரி, பொலிச்சுன்னு துப்புறானே அந்த டைலாக் தான் கழுவி ஊத்துனாலும் சரி, அதை பத்தி அவங்க மைண்ட் பண்றதே கிடையாது. அவங்களோட குறிக்கோள் காசு மட்டும்தான். இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, காலேஜ்லாம் இப்ப படிச்சுட்டு இருக்காங்களே, அவங்க என்னடானா பயங்கர படிப்பாளிங்க. எதை பார்த்தாலும் டாப்பர் வருது, இந்த சர்டிஃபிகேட் வாங்குது, அந்த சர்டிஃபிகேட். எனக்கே ஆச்சரியமாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் பொறாமையாக கூட இருக்கும், எப்படி இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்கன்ட்டு. ஆனால் அந்த டேலண்டெல்லாம் நல்ல விஷயத்தில் அவங்க யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு கண்டென்ட் மாதிரி கிரியேட் பண்ணி, ட்ராமா கிரியேட் பண்ணி, இப்போ ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த பையன் இப்போ இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ட்ராமா கம்பெனிக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் செத்தாலும் அவங்க கூட சேர மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு வீடியோ. ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் இதை பற்றி நான் பேசி ஆகணும்னு எனக்கு ஒரு தோணுச்சு. ஏன்னா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு, டேய் ஏன்டா எங்களை போட்டு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க, யாரு கூட தான்டா இருக்கீங்க சொல்லி தொலைங்களேன்டா, அப்படி ஒரு ஃபீல் வந்துடுது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மா வந்து திருப்பி அந்த குடும்பத்தில் சேர்ந்துட்டாங்க, ஒரு பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இப்போ வந்து பையன் வந்து தனியா வந்துட்டாப்ல, இப்போ அடுத்து அவரு பால் காய்ச்சற, அதுவும் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, இப்போ அவர் வந்து பால் காய்ச்சி பாக்குறதே நம்ம வேலையா போச்சுங்க. இப்போ என்னன்னா அவர் வந்து எதுவா இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, தம்பி நீங்க என்ன சம்பாரிச்சீங்க, என்ன கஷ்டப்பட்டீங்க, அது கொஞ்சம் அந்த வீடியோல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஏதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் அதுவும் இந்த 2 வருஷத்துல அவ்வளவு பெரிய காரு வீடெல்லாம் எப்படி வாங்குது ஒரு டிப்ஸ் கிப்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து நாங்க ஒரு 1000 அது ரொம்ப ஈஸிமா. அதாவது நமக்குள்ள நடக்கிற சண்டையை ஒரு வீடியோ எடுத்து போட்டு மக்களை வந்து கமெண்ட் பண்ண வைக்கணும், அவ்வளவுதான். சோ சிம்பிள். நோ தேங்க்ஸ், நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டே சம்பாதிச்சுக்கிறேன், வேர்வை சிந்தி கூட சம்பாதிச்சுக்கிறேன், குடும்பத்தை காரி துப்பி நான் சம்பாதிக்கிறேன். ஆக்சுவலா இத பாருங்க, அந்த வேர்வை சிந்தி அதெல்லாம் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது, இது வந்து அது ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது, இது வந்து வேற மாதிரி ஒர்க். ஆக்சுவலா என்ன சொல்றேன்னா, ஸ்மார்ட் ஒர்க்ன்றது நம்ம வந்து இப்ப வீடியோ போடுறீங்களா போடுங்க, உங்களுக்கு இருக்க டாலன்ட், நீ நல்லா டான்ஸ் ஆடுற, செமையா டான்ஸ் ஆடுற, கண்டென்ட் கிரியேட் பண்ற, அந்த கண்டென்ட் வந்து நீ ஷார்ட் ஃபிலிம் கிரியேட் பண்ணனு வெச்சுக்கோங்க, நீ ஒரு நல்ல டைரக்டரா வரது கூட வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா. அதை விட்டுட்டு இவன் கூட அடிச்சான், இவன் கூட பண்ணான், அதுவும் ஒரு குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு குடும்பத்தை தானே டிராமா கம்பெனின்னு வர ஆளால மாத்தி மாத்தி சொல்லிப்பாங்க. இதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுமா, அவங்க சப்போஸ் கொண்டு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திட்டுறது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மள தான் திட்டுவாங்க, ஆடியன்ஸ் தான் திட்டுவாங்க. நீ யாரா என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு, நீ எப்படி அவங்கள ஜட்ஜ் பண்ணுவ, நான் அடிச்சுப்போ சேர்ந்துப்போம். தம்பி நீ அடிச்சுக்கோ சேர்ந்துக்கோ, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நீ 4 வீடியோ இல்ல 400 வீடியோ போடுறப்பா, என்ன அடிச்சுட்டான் உதச்சிட்டான்ட்டு அதெல்லாம் பாக்கறதுனால தான் நாங்க கமெண்ட் பண்றோம். இல்ல நாங்க கமெண்ட் பண்ண போறோம், நாங்க என்ன உங்க வீட்டு கதவை தட்டி இப்ப அம்மா யாரு கூட இருக்கீங்க, தங்கச்சி யாரு கூட இருக்கீங்க அப்படி ஏதாவது கேட்கறோமா? இல்ல நீ ஏன் தானே வந்து வாண்டடா போடுற, நீ ஏன் கண்டென்ட் போற, அப்புறம் நாங்க ஏதாவது கேட்டா மட்டும் நீ ஏன் எங்க குடும்பத்தை பத்தி கேட்கறன்ற, என்னப்பா நியாயம் இது? உங்க நியாயம் எங்களுக்கு அநியாயமா இருக்கு. அது இன்னும் உண்மைதாங்க. இவங்க வந்து 4 பேர் அடிச்சுப்பாங்க, 4 பேருக்கு 4 பேர் கமெண்ட் பண்ணுவான், கடைசியா வந்து நீங்க யாரா எங்களை திட்டுறது, என் குடும்பத்தை பத்தி திட்டுறது, அதுக்கப்புறம் இன்னொன்னும் பண்ணுவானுங்க, எங்க குடும்பத்து கண்டென்ட்டை வச்சு இன்னொருத்தன் சாப்பிட்றான்னுவானுங்க. ஆக்சுவலா நான் சொல்லட்டுமா, இந்த கண்டென்ட் கேடுகட்ட கண்டென்ட் நீ ஏன் ரெடி பண்ற? இப்போ இதை ஏன் நாங்க பேசுறோம்னா, தயவு செஞ்சு அவங்க வீடியோ கீழ எல்லாம் போயிட்டு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணிலாம் யாரும் பண்ணாதீங்கப்பா, அவங்க நம்மள முட்டாள் ஆக்குறாங்க, அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதோ இங்க இருந்து யோசிக்கிறீங்க, நீங்க ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இங்க இருந்து ஆரம்பத்துல இருந்து அவங்க என்ன பிரச்சனை நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீடியோவை நீங்க லாஸ்ட் வரைக்கும் பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா அப்படி ஒரு மோசமான ஒரு கண்டென்ட் தான். ஆக்சுவலா இந்த வீடியோ எவ்வளவு வியூஸ் போகுதுலாம் எங்களுக்கு தெரியாது. மனம் பாரத்துறாங்க, இறங்கி வச்சு ஆவணுங்க, அவங்க வந்து டிராமா பண்றாங்கங்க, அதுக்கு ஏங்க இவ்வளவு வியூஸ் போகுதுன்ற ஒரு வருத்தம். இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு பெஸ்ட் இல்ல வஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபேமிலி, இந்த மாதிரி
அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லைங்க, நம்மள எந்த ஃபேமிலியுமே அப்படி ஆயிடக்கூடாது. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு வக்கீல் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா யூடியூப்ல, அவங்க வந்து இவங்க ஃபேமிலி பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் லீகலாக இருக்கவங்க நிறைய பேர் பேசி அவங்களை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் யாருமே பார்க்கக்கூடாது. ஏன்னா நாளைய சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப யங்ஸ்டராக இருக்காங்க. இப்போ சின்ன பசங்க கூட ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. யார் யார் என்னென்ன கண்டென்ட் பார்க்குறாங்க நமக்கே தெரியாது. இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பார்த்து அவங்க மனசில் வந்து தப்பான விதையை வந்து விதைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஒன்று அவங்க ஸ்டாப் பண்ணணும், இல்லை நம்மள மாதிரி ஆட்கள் வந்து அவங்கள பார்க்கறத நிறுத்தணும். அதே இல்லைன்னா கவர்மெண்ட்டோ இந்த மாதிரி லாயர்ஸோ கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி கண்டென்ட் தயவு செஞ்சு போடாதீங்கன்னு சொல்லி அவங்க குடும்பத்தையே பேன் பண்ணுறங்கப்பா ஆன்லைன்ல இருந்து. ஓகே ஓகே, கொஞ்சம் என் மனசுல இந்த பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிட்டேன். நான் எதுவும் தெரிஞ்சும் தெரியாமலோ அறிஞ்சு அறியாமலோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. வழக்கம் போல அவங்க ஃபேன்ஸ் எங்களை திட்ட போறீங்கன்னா திட்டிக்கோங்க, அதையும் நான் வாங்கிக்கிறேன். நன்றி, திட்டத்தோட இதுல என்ன நியாயம் இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட கமெண்ட்ஸை நீங்க சொல்லலாம். அவங்க எப்படின்னா போறாங்க, நீங்க ஏமா கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. எங்களால பார்த்துட்டு இருக்க முடியல. பல வருஷமா சைலண்டா இருந்துட்டு இருக்கேன். இது இன்னைக்கு நேத்தா கிடையாது, நான் ரொம்ப நாளா அவங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா சொல்லணும்னா அவங்க வீடியோ பார்த்தாலே வீட்டுக்கார் செருப்பு எடுக்கவா இந்த வீடியோ ஆஃப் பண்ணியா அப்படின்னு கேட்பாரு. அப்படிதான் கேட்பாரு. இன்னும் கொஞ்சம் சம்டைம்ஸ் மோசமாக கேட்பாரு. ஏன்னா அந்த வாய்ஸை கேட்டாலே இவர் இரிட்டேட் ஆயிடுவாரு. ரொம்ப இதுவா இருக்கும் அவங்களோட டிராமா. அதாவது ஒரு குடும்பத்தை வந்து டிராமா குடும்பம்னுவாங்க. ஆனா இதுதான் கரெக்டான நாடகம். டிராமா கம்பெனிங்களே தோத்துரும். பிக் பாஸ் ப்ளீஸ், பிக் பாஸ் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு கண்டென்ட் தானே வேணும். இந்த 4 பேரை பிடிச்சி போடுங்க. கண்டென்ட் கிடைக்கலன்னா நீங்க வந்து என்ன கை நீட்டி கேளுங்க. ஏன்டி உன்னை நீ சொன்னதுக்காக தானே அவங்க 4 பேர் உள்ள போட்டு எனக்கு ஒரு கண்டென்ட்டே கிடைக்கல அப்படின்னு என் மூஞ்ச கூட காரி துப்புங்க, அதை நான் வந்து வாங்கிக்கிறேன். நம்புங்க, 4 பேரையும் பிடிச்சி உள்ள போடுங்க, அவ்வளோ ஒரு கண்டென்ட் கிடைக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் வியூவர்ஸ் உங்ககிட்டயே நாங்கள் இதை கொடுத்துறோம். எங்களை திட்டினாலும் சரி, இல்லை அவங்கள திட்டினாலும் சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். இதோட நாங்கள் வந்து ஷட்டரை சாத்திக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் மன பாரம்லாம் கம்மியாக இருக்குது. டாட்டா, பாய். கூல் டவுன், பாய்.